வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் குறிப்பறிதல். குறள் 1100. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். கண்களோடு கண்கள் நோக்காமல் ஒத்திருந்து அன்பு செய்யுமானால் வாய்ச்சொற்கள் எந்த பயனும் இல்லாமல் போகின்றன. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நம் இரு கண்களையும் புருவ மத்தியை நோக்கி பார்க்குங்கால் அக்காட்சியை கண்டவர்கள் மௌனத்தில் மூழ்குவார்கள். அந்த இடத்தில் வாய்ச்சொற்களுக்கு எந்த பயனும் இல்லை. மனமடங்கி வாய்மூடி அங்கேயே நிலைத்து இருக்க விரும்புவோம். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நம் இரு கண்களையும் புருவ மத்தியை நோக்கி பார்க்கும்கால் அக்காட்சியை கண்டவர்கள் மௌனத்தில் மூழ்குவார்கள். அந்த இடத்தில் வாய்ச்சொற்களுக்கு எந்த பயனும் இல்லை. மனமடங்கி வாய்மூடி அங்கேயே நிலைத்து இருக்க விரும்புவோம். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.